ரசியாஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் ரசியாஸோட பங்குதாரர் ரமேஷ் பேசுகிறேன். நேற்றிலிருந்து எங்கள் நிறுவனத்தை பற்றி பிரியாணியில் புழு இருந்ததாக தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன. இது குறித்து என்னிடத்தில் செய்தி வந்த பொழுது, என்னிடம் கேட்ட பொழுது நான் இது குறித்து ஆய்வு செய்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுறது 17ஆம் தேதி. இந்த செய்தியை வெளியிட்டது நேற்று 31ஆம் தேதி, 15 நாள் கழிச்சு. நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பார்த்தா உங்களுக்கு அதில் தெரியும். அதாவது அதில் பிரியாணியை முழுமையாக சாப்பிட்ருக்காங்க. பிரியாணியில் அரிசி வெந்திருக்கு, கறி வெந்திருக்கு. கண்ணுக்கே தெரியாத புழு எப்படி வேகாமல் இருந்திருக்கும். அதனால இந்த வீடியோ முழுக்க பொய்யான வீடியோ. அது இல்லாமல் எங்கள் மேலால் தொடர்பு கொண்டு நேரில் ஒரு கோவம் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபுட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு கஸ்டமருக்கு பயங்கரமாக கோவம் வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க நேரில் வரவே கிடையாது. மேலாளர்கிட்ட ஒரு முறை தொடர்பு கொண்டு பேசுறதோட சரி, அவர் மேலாளர் நேரில் வாங்க, அதுக்குள்ள ஆய்வு பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வராமல் 15 நாளா வேற சோர்ஸ் மூலமா பேரம் பேச முயற்சி பண்ணிட்டு அது எதுவும் பலிக்கலன்னு 15 நாள் கழிச்சு எங்க பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோட தவறான வீடியோவை இவர் வெளியிட்டு இருக்காரு. இது முழுக்க நாங்க மறுக்கணும். இது பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது உப்பு கம்மு காரம் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்கள் வர்றது உண்மை. நாங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுப்போம். ஆனா 10 வருஷமா எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை எடுத்தவங்க, இந்த வீடியோவை தயாரித்து வெளியிட்டவங்க, இவங்க மீது காவல்துறையில் நாங்கள் புகார் அளிக்கிறோம். சட்டப்படி இதை மேற்கொள்வோம். இது போன்ற வதந்திகளை ரசிகாஸ் வாடிக்கையாளர் நம்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டு, மேலும் எங்களுடைய சமையல் அறை கிட்டத்தட்ட 2500 சதுரடி பரப்பளவு கொண்டது. நாங்கள் உணவுகளை, அசைவ உணவுகளையும் சைவ உணவுகளையும் எல்லா வகையான ட்ரை அண்ட் வெட்டு உணவுகளை தனித்தனியாக வைத்து முறையாக உணவு FSSAI உணவு பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட் தரவுகளை பயன்படுத்தி அதன் மூலம் சுகாதார முறையில் தயாரிக்கிறோம். மேலும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மாதம் 2 முறை எங்களை ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் இந்த புழு இருக்கிறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக கிடையாது என்று நான் மறுக்கிறேன். இது எங்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் எங்களிடம் வேற ஏதாவது எதிர்பார்ப்பும் உள்நோக்கத்தோடும் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் இதை நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். இதன் மீது நாங்கள் கண்டிப்பாக காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். வாடிக்கையாளர்கள் இதை நம்ப வேண்டாம். வேண்டுமென்றால் வாடிக்கையாளரே வந்து எங்கள் கிச்சனை ஆய்வு செய்ய நாங்கள் முழுமையாக அனுமதிக்கிறோம்.